இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மூச்சுக்கு மூச்சு என்ன சொன்னாங்க? 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னாங்க. இறுதியில் என்ன ஆச்சு? 240 இடங்கள் கிடைச்சது அவங்களுக்கு. கடைசியில கூட்டணி கட்சியோட தயவோட ஒரு மைனாரிட்டி அரசை தான் அமைக்க முடிந்தது. ஆனாலும் பாஜக அரசு தன்னுடைய பாசிச சர்வாதிகார எதேச்சதிகார தன்மையை விட்டு இறங்காம பழையபடியே நடந்திருக்கிறது தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். மதவாத அரசியலை நடத்தி மக்களை ஒரே மயக்கத்தில் வச்சு அரசியல் ரீதியாக லாபம் அடையலான்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுக்கு நல்லது செஞ்சு மாநிலங்களுக்கு திட்டங்களை தந்து வளரணும் என்ற நினைப்பே பாஜகவுக்கு வராது. மதவாத அரசியல் மூலமா மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு அறுவடை செஞ்சு காலத்தை ஓட்ட நினைக்கிறாங்க. அதனாலதான் ஒன்றிய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் வெளியிடப்படக்கூடிய நிதிநிலை அறிக்கை வெற்று அறிக்கையாக இருக்கு. ஒன்றிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதுவும் இல்லை. திருக்குறளை மேற்கோள் காட்டினா போதும் தமிழ்நாட்டை ஏமாத்தினான்னு நினைக்கிறாரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீளல் ஏதுன்னு சொல்லுவாங்க. பேரு தான் பெரிய பேரு, ஆனா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி தான் பேரு என்னவோ ஒன்றிய பட்ஜெட், இந்தியாவுக்கான பட்ஜெட், வளர்ச்சி பட்ஜெட், ஆனா எதுவும் அதுல இருக்காது. அனைத்து பகுதிக்குமான வளர்ச்சியை உறுதி செஞ்சிருக்கிறதா பிரதமரும் நிதியமைச்சரும் சொல்றாங்க. ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து தரப்பினரையும் ஏமாத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கு. சமூக நலத்துறைக்கு எவ்வளவு தெரியுமா? 60,000 கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆக மக்கள் வளர்ச்சியிலே இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதற்கு இதை விட வேறு சாட்சி வேணுமா? எதை எடுத்தாலும் இல்ல இல்ல இல்லதான். இதுக்கு பேர் பட்ஜெட்டா? நான் கேட்கிறேன், இதுக்கு பேர் பட்ஜெட்டா? வடக்குல நடக்கிறது ஆட்சியா இல்ல வட்டி கடையா? மாநிலங்களை ஒருங்கிணைச்சு ஆட்சி செய்கிற ஒன்றிய அரசானது மாநிலங்களுக்கு நிதி வழங்காம கடன் தரன்னு சொல்றதுக்கு பேர் ஆட்சியா? இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இப்படித்தான் சொல்லுதா? சட்டப்படி ஆட்சி செய்றீங்களா இல்ல உங்க இஷ்டப்படி ஆட்சி செய்றீங்களா? நீங்க அனுப்புனீங்களே RN ரவி தமிழ்நாட்டை, தமிழ் முன்னோர்களை, தமிழ் மொழியை அவமானப்படுத்துறதே வழக்கமா வச்சுக்கிட்டு செயல்படுகிறார். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையை பாராட்டுது. ஆனால் ஆளுநர் ரவியினுடைய பாராட்டு நமக்கு தேவையில்லை. பாதுகாப்பு இல்லாத மாநிலம் ஆளுநர் சொன்னதை 2 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்களே மறுத்திருக்கிறார். சென்னையில ஒரு வர்த்தக நிகழ்ச்சியில உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டார், சென்னை மாநகரம் இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்துன்னு பாராட்டி இருக்கிறார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் மட்டமாக பேசுகிறார். அப்படின்னா அவர் என்ன கெட்டதாக இருக்கு? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.